ஈர்ப்பு விதின்ற இந்த பயிற்சிகளுக்கு நான் ரொம்ப புதுசு. எனக்கு இத பத்தி எந்த ஒரு அவேர்னஸும் இல்ல. ஆனா இதெல்லாம் கேள்விப்படும்போது, இது எப்படி நடக்கும்? இதில உண்மைத்தன்மை என்ன இருக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இல்ல இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள பல நாள் நான் தொடர்ந்து பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒண்ணும் பெருசா அவுட்கம் தெர்ல, மாற்றங்கள் தெரியல. இதில வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாரி எனக்கு தெர்லன்னு சில பேர் சொல்லலாம். இந்த மாரி ஈர்ப்பு விதிய பத்தின, இந்த பிரபஞ்ச சக்திய பத்தின சந்தேகங்கள் இருக்கு. எனக்கு வந்து நம்புற மாரி இல்ல அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா இருக்க போகுது. நீங்க வந்து ஈர்ப்பு விதி பயிற்சிகள்லாம் எதுவும் பண்ணாம, இந்த ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுதுன்றத நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமா ஈர்ப்பு விதி பற்றின விஷயங்களையும், நம்ம எண்ணங்கள் எப்படி செயலாகுது, நம்ம எண்ணங்கள் ஏற்படுற தடைகள் வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருது, எப்படி நம்ம எண்ணங்களை சீர்படுத்தி வச்சுக்கணும், மேலும் இந்த ஈர்ப்பு விதியை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமாக பேசியிருக்கோம். இந்த வீடியோக்கு அப்புறமா நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பின்னோக்கி போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே ஈர்ப்பு விதின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டான்னு சொல்லுவேன். ஆனாலுமே அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது ஈர்ப்பு விதியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு லைனில் இதை பற்றி என்னன்னு சொல்லிடுறேன். ஈர்ப்பு விதின்றது நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்தது. நம்மளுடைய எண்ணங்கள் அதன்படி தான் செயல்படுது. நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒன்றின விஷயம் தான் இந்த ஈர்ப்பு விதின்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம எண்ணங்கள், நம்ம எமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகள் என்ன உள்ளே வச்சுருக்கோ, என்ன உள்ளே ஏற்படுத்துதோ அதனுடைய விளக்கம், அதனுடைய ரியாலிட்டி தான் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் எதை நம்ம சேர்த்துறோமோ அதை தான் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறோன்னு சொல்கிறேன். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது வரைக்கும் நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சா நடந்துடும், கேட்டால் கிடச்சிரும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்குது. இந்த பிரபஞ்சம்னு பேசும்போது ஓகே நம்மளுக்கு யாரோ வந்து லிசன் பண்ண போகிறாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் யாரோ கவனிக்க போகிறாங்கன்னு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே நான் பேசுகிற பிரபஞ்சம் அப்படின்றது வந்து உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு டேட்டா பேஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போது அதற்குள்ளே என்ன நீங்கள் செலுத்துகிறீங்களோ, அதுக்குள்ளே என்ன மாதிரியான உணர்வுகளை வச்சுருக்கீங்களோ அதனுடைய வெளிப்பாடாக தான் அந்த வாழ்க்கை அமைதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஆசைப்படுற ஒரு சின்ன இலக்கையும் ஒரு பெரிய இலக்கையும் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிகள்லாம் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டாம். இதை வந்து ஒரு வாரத்துலேருந்து இல்லை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு பெருசாக எவ்வளோ நேரம் செலவு பண்ணணுன்னா, மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மேபி நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது ஈர்ப்பு விதியை பற்றி புரிஞ்சுக்காமையே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி செயலாகுதுன்றதை நேரடியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சின்ன இலக்குன்றது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அளவான பணம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். அதாவது ஒரு 1000 ரூபாய் எனக்கு கிடைக்குமா, இதை வச்சு செஞ்சால் நடந்துருமா, இதை வச்சு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் கிடச்சிருமா நீங்கள் யோசிக்கலாம். ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமான்னு யோசிக்கலாம். அதாவது உங்கள் நண்பகத்தன்மைக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது இப்போது ஒரு 10 கோடி ரூபாய் கார் நாளைக்கே நான் வாங்கணும், இல்லை 10 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு வீடு நாளைக்கே நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரேஷ்னல் திங்கிங் வச்சுருப்பீங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதாவது ஒரு விஷயத்தை நம்பாமல் இருக்கும்போது நமக்குள்ள ரேஷ்னலாக சில கேள்விகள் வரும் இல்லையா? அந்த மாதிரி கேள்விகள் வர்ற அந்த இலக்குகள் இருக்குது. அது 2வதாக வச்சுப்போம். உங்களால் நம்ப முடிகிற ஓகே இது சின்னதாக இருக்குது, இதாவது நடக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன இலக்கம் எடுத்துக்கோங்க. அது பணம் சார்ந்து மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் சீக்ரெட் மூவி பார்த்துருப்பீங்க. ஒரு காஃபி அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு ட்ரீட் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள், ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், உங்களோட நண்பகத்தன்மைக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இலக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ப்ராக்டிஸை கொஞ்சமாவது நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் ரேஷ்னலாக ஒன்று திங்க் பண்ணால் இந்த நண்பகத்தன்மை இருக்காது, உங்களோட உணர்வுகள் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் உருவாக்க நினைக்கிற விஷயம், வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர நினைக்கிற விஷயம் உங்களுக்குள்ள நம்பகத்தன்மை ஏற்படுத்தும் போது தான் நடக்கும். ஸோ அப்போ முதல் கோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வச்சுருப்பீங்க, நீங்கள் நம்புகிற ஒரு விஷயமாக வச்சுருப்பீங்க. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லியும் ஏதோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபோனில் அலாரம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்திரிச்ச உடனேயோ இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் வேலைக்கு நடுவுலையோ ஏதோ ஒரு 5 நிமிஷம் அந்த ஒரு சின்ன இலக்கு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை அடைஞ்சிட்டா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க.
அது கிடைக்கும்போது உணர்வு எப்படி இருக்கும், அந்த விஷயம் நடக்கும்போது அந்த நிலையில் என் மைண்ட் செட் எப்படி வேலை செய்யுங்கிறத சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு விசுவலைசேஷன் மாதிரி தான். நீங்கள் சீக்ரெட் புத்தகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கிடைச்சிருச்சு, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் செயல்படுத்தி பாருங்கள். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது. அதாவது இந்த ஈர்ப்பு விதியை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் வந்து இதை ப்ராக்டிஸை பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ப்ராப்பர் ப்ராக்டிஸ் கிடையாது. இதை புரியலை, இதெல்லாம் நடக்குமா எனக்கு தெரியல அப்படின்ற மனநிலையில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக மட்டும் அதை பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ண வேண்டாம் பொதுவாக. பட் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களால் மாற்றங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணத்தை க்ரியேட் பண்ணுறது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் மாற்றங்களை உங்களுக்கு காமிக்குதுன்னு புரிய வைக்க மட்டும்தான். அப்போது ஒரு இமேஜினேஷன் மாதிரி இந்த ப்ராக்டிஸை விட்டுருங்க, இந்த ஈர்ப்பு விதின்ற பேரை விட்டுருங்க, பிரபஞ்ச சக்தி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் உங்களோட ஆசைப்படுற அந்த ஒரு பொருள் இல்லை அந்த ஒரு செயல்பாடு நீங்கள் நடக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்ற ஒரு சின்ன இலக்கை தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி எந்திரிச்சதுக்கப்புறம், இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா அப்போ ரேண்டம் டைமில் பண்ணி பாருங்கள். இது ஒரு வாரமோ இல்லை ஒரு 15 நாள் இல்லை மிஞ்சி போனால் 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அவ்வளோ நாள் எடுக்குமா அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரிகாஷனரி ப்ராக்டிஸ் எடுக்கல. இதை சுற்றி நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது, இதை சுற்றி நிறையா கிளென்சிங் ப்ராக்டிசஸ் இருக்குது. அதெல்லாம் எடுக்காமல் நீங்கள் வெறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக பண்ணுறதுனால சிம்பிளாக ஒரு தாட் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்கள். நடந்துட்டு தான் எப்படி இருக்கும், அது நடந்து எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், அது கிடைக்கும்போது எனக்குள்ளே என்ன அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படின்றத அந்த உணர்வால் இமேஜின் பண்ணி பாருங்கள். இமேஜின் பண்ணுறது நமக்கு எல்லாருக்குமே ஈஸி. ஒரு 5 நிமிஷம் போதும், விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. இதுக்காக நீங்கள் எந்த ரிச்சுவல்ஸும் எந்த ப்ராக்டிஸும் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் இப்படிலாம் இருக்கணும், எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் ஒரு முழுமையாக ஈர்ப்பு விதி பயிற்சிக்குள்ளே வந்தாலுமே இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றி அமைச்சு கண்டிஷனிங் பண்ணுற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக ஏதோ ஒரு சின்ன இலக்கு எடுத்துக்கிட்டு தினமும் ஏதோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரொட்டீனுக்குள்ளே போயிடுங்க. இப்போது ரெண்டாவது பெரிய இலக்கு. பெரிய இலக்குன்றது இப்போ உங்களுக்கு இன்றைக்கி நிலையில் எனக்கு கார் வாங்குறதுலாம் சாத்தியமே கிடையாதுங்க அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இன்றைக்கி நிலையில் எனக்கு இப்படி ஒரு ஜாப் கிடைக்கிறது வந்து வாய்ப்பே இல்லை நீங்கள் நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு வந்து அது சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது உங்கள் எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் ஈர்ப்பு விதி பயன்படுத்தினாலும் சரி, நீங்கள் கடவுளே நம்பினாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து தனியாக முயற்சி பண்ணாலும் சரி, இந்த பொருள் இல்லை இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க இங்கே வந்து எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது நம்புவீங்க இல்லையா? அதாவது முழுமையாக அவநம்பிக்கை இருக்கும் அந்த பொருள் மேலேயும் அந்த அந்த ஒரு இலக்கின் மேலேயும் அவநம்பிக்கை இருக்குல்ல, அப்படி ஒரு இலக்கு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதனுடைய ஒரு பிக்சர், அதாவது அது ஒரு பிக்சராக இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அது உங்களோட மொபைல் வால்பேப்பரில் வைங்க. இல்லை ஒரு விஷன் போர்டு மாதிரி முடிஞ்சால் க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட வேணாம், மொபைல் வால்பேப்பர் கூட ஓகே தான். இல்லை அது ஏதாவது ஒரு பேப்பர்லையோ மேகசின்லையோ பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் எடுத்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எங்கே பொதுவாக உட்காருவீங்களோ அங்கே நீங்கள் அதை வச்சுக்கோங்க. உங்களோட இலக்கை பற்றின சில விஷயங்களை தேடுங்க. அதாவது ப்ரௌஸ் பண்ணுங்கன்னா அளவாக நிறையா சும்மா ரேண்டமாக தேட வேண்டாம். இப்போ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள். மேபி அந்த ஷோரூம் போய் பாருங்கள். இல்லை நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கலான்ட்டு ஒரு சின்ன ஒரு பிளான் போடுங்க. இது ஃபஸ்ட்டு இலக்கு வச்சிங்க இல்லையா, அதை விட உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயமா, அப்போ கான்ஷியஸ்க்கு அதை பற்றின நிறைய டீட்டெயிலிங் கொடுக்கணும். ஏன்னா நம்பவே மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அதை பற்றி நிறையா ஒரு தெளிவை ஏற்படுத்தணுன்றனால தான் இந்த பிக்சருக்கு உருவாக்குறது, இல்லை போய் பார்க்குறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கலெக்ட் பண்ணுறது, இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடி படிக்கிறது. அதாவது உங்கள் எண்ணங்களை உங்கள் விசுவலைசேஷன் மட்டும் இல்லாமல் அதை பற்றின சில டீட்டெயில்ஸை கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் பண்ண பார்க்குறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணங்கள் வாழ்க்கையாகுன்றோம்ல, அப்போ எண்ணத்தை கொஞ்சமாவது உருவாக்கணும்ல, ப்ராக்டிஸ்க்காக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக, அதுதான் பண்ணுறீங்க. ஸோ முதல் இலக்கை பொறுத்த வரைக்கும் வெறும் இமேஜின் பண்ணிட்டு விட்டுருவீங்க. இந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் இமேஜினேஷனும் பண்ணணும், கூட அதை பற்றின சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேட்டா மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு வால்பேப்பராக வச்சுக்கோங்க, இல்லை அதை பற்றி 2-3 நாளைக்கு படித்து பாருங்கள். இல்லை அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு போய் பார்க்க முடியும்னா போய் பாருங்கள். அது ஒரு வேலையாக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை சில நேரங்கள் அது பணமாக கூட இருக்கட்டும். உங்களால் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை 2வது இலக்கில் வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ திரும்ப சம்மரைஸ் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது எக்ஸ்பெரிமெண்ட் பயிற்சி. இது முழுமையாக ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், நம்புறவங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இதை நான் முதல் பார்க்குறேன், முயற்சி பண்ணுறவன்ற மட்டும் ட்ரை பண்ணுங்கள்.
2 இலக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இலக்கை வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலைல எந்திரிச்ச உடனேயோ ஒரு 5 நிமிஷமாவது அது கிடச்சிட்டு தான் நடந்துட்டு தான் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்க போகிறீங்க. அந்த முதல் இலக்கு உங்கள் நண்பகத்தன்மைக்குள்ளே இருக்கிறது. ஆமாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கே அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த டெய்லியும் 5 நிமிஷமாவது இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் ட்ரை பண்ண சொல்கிறேன். 2வது இலக்கு உங்கள் நண்பகத்தன்மைக்குள்ளே இல்லாத ஒரு விஷயம், அது கிடைக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமாக கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நினைக்கிறீங்க. அப்படி ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டு அது நடந்துட்டு தான் கிடச்சிட்டு தான் இமேஜின் பண்ணணும், முதல் இலக்கு மாதிரியே. அதுவும் காலையிலையும் நைட் எப்போ வேணால் பண்ணலாம். இன்னொரு விஷயம், அந்த இலக்கு சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள், பிக்சர்ஸ் நீங்கள் ஃபோன் வால்பேப்பராக வைக்கலாம், உங்கள் டெஸ்க்டாப் வால்பேப்பராக வைக்கலாம், பிரிண்ட் எடுத்து எங்கேயாவது உங்கள் ரூமில் ஒட்டிக்கலாம். அதை பற்றி சில விஷயங்கள் தேடுங்க, படிங்க. இது 1 வாரம் 1 மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இது எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான். இதுக்காக அடிஷ்னலாக ஈர்ப்பு விதி பயிற்சிகள் போய் தேடுறதோ பண்ணுறதோ எதுவுமே வேண்டாம். வெறும் நமக்குள்ளே விதைக்கிற ஒரு சின்ன விதை என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் வந்து வர வைக்குதுன்னு பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிற சின்ன இலக்கு 1 வாரத்தில் 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். பெரிய இலக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தேட அதை பற்றின ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும், அதை அடையிறதுக்கான வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் நான் ஈர்ப்பு விதியில் சொல்ல வர விஷயம். வெறும் எண்ணங்களை வச்சுக்கிட்டு உங்களால் வாழ்க்கையை மாற்ற முடியுன்றதுக்கு இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்படுறத பார்த்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பயிற்சிகளை முழுசு எடுத்து பண்ணலாம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது வந்து மேஜிக் மாதிரி நீங்கள் கேட்குற காரை நாளைக்கு யாரோ அழகாக கொண்டு வந்து பார்சல் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு எல்லாம் போக மாட்டாங்க. நம்ம பேசுகிறது இந்த மாதிரி மேஜிக் ப்ராசஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு காரோ ஒரு வீடோ ஒரு பெரிய இலக்க முயற்சி செய்யும்போது வாழ்க்கை முழுமையாக எந்த அளவுக்கு மேலே வருதுன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு காரு வீடு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கோலை வைக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குது அப்படின்றத கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்க இதை பார்க்கும்போது தொடர்ந்து இதை முயற்சி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டாபிக் அப்படின்றது நம்ம தமிழில் என்ன தான் ரொம்ப நாள் நிறையா பேர் பேசியிருந்தாலும், என்ன மாதிரி நிறையா பேர் பேசியிருந்தாலும் இன்னும் அவேர்னஸ் கிடையாது. இதை பற்றி அந்தளவுக்கு அறிவு யாருக்குமே இல்லை. இப்போவுமே வந்து ஒரு வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற வீடியோஸை பார்த்து தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணும்போது நானும் படிக்கிறேன். நன்றி.